உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் நெஞ்சு பொறுக்குதலே நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு கூட சமூகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு நிகழ்வை பற்றி நாம் விவாதிக்க இருக்கின்றோம். சென்னை சாலைகளில் மோட்டார் பைக் பந்தயம், பலியாகும் அப்பாவிகள் தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்கிறதா இல்லையா என்பதை குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம். சென்னை மெரினா கடற்கரை சாலையிலும் அதே போன்று பூந்தமல்லி சாலையிலும் அதிகமான மோட்டார் ரேஸ்கள் குறிப்பாக சனி ஞாயிறுகளில் நடக்கிறது, இரவு நேரங்களில் நடக்கிறது. இதற்கான ஒரு நெட்வொர்க் அவங்க பெருசாக வச்சிட்ருக்காங்க. இதில் அவர்களுக்கான பந்தய தொகை ஒன்று என்று இருக்கிறது. இவங்க போகின்ற போது இவர்கள் இறந்தது ஒரு குற்றமாக இருந்தாலும் கூட அப்பாவி மக்கள் அதிகம் பேர் பலியாகிறார்கள் என்பது தான் இருக்கிறது. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா 11th அவென்யூ அசோக் நகரில் 11th அவென்யூவில் நீங்கள் டெய்லி நைட்டு 10 மணிக்கு போனீங்கன்னா ஒருத்தர் வயசானவர் வராரு, அங்கே இருக்கக்கூடிய அந்த சாலை தடுப்பு மேலே பூ தூவி கற்பூரம் ஏற்றி சுடலம் வச்சு தேவாரம் திருவாசகம் பாட்டு அவரே அழுகிறாரு. அப்போது எதற்காக இவர் தினமும் இங்கு வருகிறார் என்று பார்க்கின்ற போது 3 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் ரேசர் அவங்க பையன் இந்த தடுப்பில் மோதி இறந்துருக்கிறார். ஸோ அந்த இடத்துல அவர் இன்றைக்கும் கூட தேவாரம் திருவாசகம் பாடக்கூடிய சூழல் இருக்கிறது. அப்போ இவர்கள் இறப்பது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது. அப்போ இந்த நெட்வொர்க் யார், இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறார்கள், இவர்களுக்கான பந்தய தொகை என்ன, காவல்துறையும் இதை பார்த்து கொண்டே இருக்கிறது, காவல்துறையால் ஏன் இதை தடுக்க முடியவில்லை? அதே சமயத்தில் ப்ரொஃபஷனல் மோட்டார்ஸை நம்ம மோட்டார் பைக் ரேசஸை வரவேற்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் நம்முடைய நாட்டிற்கு பெருமை சேர்க்கின்றார்கள். இது அவங்க ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் பண்ணுறாங்க, அதற்கான ட்ராக்கில் போகிறாங்க, அதற்கான எக்யூப்மெண்ட் வச்சுருக்காங்க, அதற்கான பாதுகாப்பு கவசங்களை அணிந்திருக்கிறார்கள், அவர்கள் சரியான முறையில் போயிட்டுருக்காங்க, அவர்கள் நம்முடைய நாட்டிற்கு பெருமை சேர்க்கிறார்கள். ஆகவே 2 விஷயத்தையுமே நம்ம பேச இருக்கின்றோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன். காவல்துறை கண்காணிப்பாளர் ஓய்வு பெற்றவர் திரு கருணாநிதி அவர்கள் நம்முடைய வந்திருக்கின்றார். உதவி ஆணையராக இருந்து ஓய்வு பெற்ற இன்னொரு காவல்துறை அதிகாரி திரு ரவீந்திரன் அவர்களும் நம்முடைய வந்திருக்கின்றார். சமூக ஆர்வலர் திரு ரமணி அவர்கள் நம்முடைய இருக்கின்றார். இந்த பைக் ரேஸில் இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பில் கலந்து கொள்பவரும் 7 முறை நம்முடைய தேசிய அளவில் பரிசு பெற்றிருக்கக்கூடிய ரேசர் திரு இமானுவேல் ஜபராஜ் அவர்களும் நம்முடைய வந்திருக்கின்றார். இன்னொரு ரேசர் ஒரு குழுவினுடைய தலைவராகவும் இருக்கிறார் திரு ரவி அவர்களும் நம்முடைய இருக்கின்றார். இந்த ஆவணப்படத்தை பார்த்துவிட்டு நம்ம விவாதத்தை தொடரலாம். சீரிப்பாயும் ரேஸ் பைக்குகள், சிதறி அலறும் பொதுமக்கள். பைக் ரேஸ் எனப்படும் மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் காவல்துறை அதிகாரிகளுக்கு தொடர்பு உள்ளதா என்று சென்னை உயர்நீதிமன்றமே காவல்துறையை பார்த்து கேள்வி கேட்கும் அளவிற்கு, காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு பைக் ரேஸ் அட்டகாசம் சென்னையில் வளர்ந்திருக்கிறது. நடந்து செல்லும் பொதுமக்களும் இருசக்கர வாகனத்தில் செல்லும் மற்றவர்களும் இவர்களின் அட்டகாசத்தால் கதிகலங்கி நிற்கிறார்கள். மெரினா கடற்கரை சாலைதான் இவர்களின் மையப்புள்ளி. குழுக்களாக கூடுவது, பந்தய இடத்தை தீர்மானிப்பது, பின் பணம் கட்டுவது, உயிரை துச்சமென மதித்து சாலையில் பறப்பது, இதுவே இவர்களின் வாடிக்கை. போலீஸ் இவர்களை கண்காணிப்பதையும் மீறி இந்த பந்தயம் நடக்கிறது. 750 ரூபாயிலிருந்து 50,000 வரை வகை வகையாக பந்தயத்தில் ஈடுபடுகிறார்கள். இவர்களின் ரூட் தல சாலைகள் எவை தெரியுமா? மெரினா முதல் அடையாறு வரை, கத்திப்பாரா முதல் தீநகர் வரை, லயோலா கல்லூரி முதல் கடற்கரை வரை, அடையாறு முதல் கடற்கரை வரை. இவையெல்லாம் ரேஸ் ஓட்டிகளை கைது செய்யப்பட்ட போது கிடைத்த தகவலாக காவல்துறை தெரிவிக்கிறது. 100 சிசி பைக்குகளின் காலம் முடிந்து 250 சிசி என்று அதிக பவர் உள்ள பைக்குகள் சந்தையில் கால் பதித்ததும் இதற்கு ஒரு காரணம் என்று சொல்கிறார்கள். கடந்த ஆண்டு மட்டும் 1,00,000 பேர் மீது அதிக வேகத்தில் சென்றதாக வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அவர்களின் உரிமம் ரத்து செய்யப்படவும் பரிந்துரைக்கப்படுகிறது. இந்த வழக்கில் 6 மாதம் வரை சிறை தண்டனை அல்லது 1000 ரூபாய் அபராதம் என்பதால் வெகு சுலபமாக தப்பித்து விடுகிறார்கள். இதற்கென சிறப்பு போக்குவரத்து காவல் குழு ஏற்படுத்தும் எண்ணமும் இருக்கிறதாம். மேலும் போக்குவரத்து அலுவலகம் பரிந்துரை செய்யாத இருசக்கர வாகனத்தை பைக் ரேஸிற்கு ஏற்றபடி மாற்றும் மெக்கானிக்குகள் மேல் நடவடிக்கை எடுக்க கூறியுள்ளது உயர்நீதிமன்றம். நடந்து செல்பவர் மீது பைக் மோதி ஏற்படும் உயிரிழப்புக்கு வெறும்
1000 ரூபாய்தான் அபராதம். ஒரு உயிரின் மதிப்பு வெறும் 1000 ரூபாய் தானா? ரேஸ் ஓட்டிகளே, சிந்தியுங்கள். உண்மையிலே இந்த ரேஸ் நீங்கள் சென்னையில் இருக்கிறவங்களாம் நிச்சயமாக பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? தன் உயிரை போக்கிக்கிற உரிமை வந்து தனக்கே கிடையாது. ஜஸ்ட்டு சூசைடு கூட இட்ஸ் இல்லீகல். அப்போது அவன் ரேஸ் ஓட்டுறவன் வந்து அது பண்ணுறது வந்து ஒரு சூசைடு மாதிரி தான். இவங்களால் பப்ளிக்கு ஒன்றும் அறியாதவங்க, குழந்தைகள், இல்லைனா ஏதோ பெரியவங்க, அந்த வீட்டை காப்பாற்றுறவங்க இதை மாதிரி இறக்குறாங்க. நான் கண்ணுக்கு நேராக பார்த்த ஒரு அனுபவம் நான் சொல்கிறேன். ரேடியல் ரோடு, பல்லாவரம் ரேடியல் ரோட்டில் நான் அவங்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியும். நான் சொன்னேன், தயவு செய்து நீங்கள் வந்து அது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு. ஹெல்மெட்டு கிடையாது, காலில் அந்த முட்டியில் போடுற அந்த இது கிடையாது, ஷேப் கார்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. பட் அவங்க உடனே போனாங்க. போன 2வது மினிட்டு நான் அங்கேருந்து பின்னாடி என் வண்டி வந்து கிராஸ் பண்ணி இது பண்ணனால நான் ஓரம் பண்ணேன். நான் பின்னாடி வரேன், என் கண்ணுக்கு ஏற்ற மாதிரி விழுந்தாங்க. உடனே நான் சோஷியல் ஒர்க்கர், அதனால் 108க்கு ஃபோன் பண்ணி வர வச்சு, ஆம்புலன்ஸ் வர வச்சு, அங்கே இருக்கிற ஐ திங்க் பள்ளிக்கரணை போலீஸ் அந்த கண்ட்ரோலில் இருக்கு. அவங்க வந்தாங்க. வந்த உடனே வந்து இது மாதிரி பண்ணி, சார் இவங்க 2 ரேஸ் இது பண்ணாங்க. இவங்க ஹாஸ்பிட்டல் முடிஞ்ச உடனே ஜஸ்ட் அரெஸ்ட் பண்ணி இது பண்ணுங்க, என்னோடய கார்டு தரேன், நான் நேரில் பார்த்தோம், சாட்சி சொல்கிறேன் அப்படின்னோடனே கார்டு கீடெல்லாம் என் கார்டெல்லாம் ஒன்றும் வாங்கலை, விட்டுருங்க சார் அப்படின்ட்டு போனாங்க. அது எந்த ரூபத்தில் அது மாதிரி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி வந்து அது வந்து கொஞ்சம் பெரிய ஃபேமிலி இல்லை தெரிஞ்சவங்களாக இருப்பாங்களோ நினைக்கிறேன் நான். பட் இது ரொம்ப தவறு. அவங்க பைக்கில் ஏறினாங்கன்னா அப்படியே ஃப்ளைட்டில் போகிற மாதிரி நினப்பு அவங்களுக்கு. அதனால் அப்படியே பறக்கிறது, அப்புறம் சவால் விட்டுட்டு போகிறது. நான் பாரு இந்த செகண்டுக்குள்ளே நான் அந்த இடத்த ரீச் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸே அந்த இடத்துல போயிடுது. அப்போது அவங்க ஃபேமிலி வந்து எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மைண்டே அவங்களுக்கு கிடையாது. அவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்க, நீ வந்து இவ்வளோ மார்க் வாங்கினாக்க நான் உனக்கு பைக் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வாங்கி கொடுத்துட்றாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வசதி இருக்குது, வாங்கி கொடுத்துட்றாங்க. ஆனால் அந்த பையன் வந்து எப்படிலாம் பாதிப்படைகிறான் அப்படிங்கிறத அந்த இடத்துல அவங்க மறந்துடுறாங்க. தெரிஞ்சவங்க ஒரே பையன், அந்த பையன் வந்து 25 இயர்ஸ் ஆகுது. அவன் வந்து பைக் ஓட்டிகிட்டு போய் பஸ்ஸில் ஆக்சிடெண்ட் ஆகி ஸ்பாட் அவுட் ஆகிட்டான். அப்போ அந்த ஃபேமிலி வந்து கொஞ்சம் புவர் ஃபேமிலி தான். ஃப்ரெண்டோடைய பைக்கில் அவன் போயிருக்கிறான். அப்போது ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்தும் இந்த மாதிரிலாம் நடக்குது. அவன் உனக்கு வாங்கி கொடுத்த பைக்லேயும் இந்த மாதிரி நடக்குது. இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல யங்ஸ்டர் வந்து அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கரெக்டாக வச்சுக்கிட்டா தான் இதெல்லாம் திருத்த முடியும். சரி, இந்த ஸ்ட்ரீட் ரேஸ்க்கும் ப்ரொஃபஷனல் பைக்குக்கும் என்ன மாதிரியான வித்தியாசத்தை நீங்கள் பார்க்குறீங்க? நாங்கள் வந்து ரேஸ் ட்ராக்கில் ரேஸ் ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ இப்போலாம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் சம்மர் அரௌண்ட் 8 இயர்ஸ்லேருந்து ரேசிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ எப்போ ரேஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதும் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு, ப்ளஸ் வந்து நாங்கள் ரேஸ் ஓட்டுற இடத்துல ஆப்போசிட்டில் வண்டி எதுவும் வராது, அண்டு நிறைய மார்ஷல்ஸ் இருப்பாங்க, ஆம்புலன்ஸ் இருக்கும், சேஃப்டி கார்ட்ஸ் போடுவோம், அண்டு ஹெல்மெட்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஹெல்மெட், இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரொசீஜரோடு ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது அந்த பைக்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் பில்ட் பண்ணுறது. அந்த ரேசிங் பைக்லாம் அந்த டயர்ஸ் வந்து நாங்கள் ஒரு மேக்ஸிமம் 20 லேப்ஸ் ஓட்டுவோம். அதுக்கப்புறம் அந்த என்ஜின்லாம் மெயின்டைன் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும். அதோட சஸ்பென்ஷன், உட்காந்து ஓட்டுற அந்த பொசிஷன் எல்லாமே வந்து ரேசிங்காகவே பண்ணப்பட்டது. பட் நம்ம ரோட்டில் ஓட்டுற பைக்கை வந்து நார்மலாக ஒரு பைக் எடுத்துகிட்டு ஒரு பைக்கை வந்து 40,000 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பாங்க, டயர் சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே டயரில் வேகமாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு grip இருக்காது, மேபி மழை பெஞ்சால் அப்போ சுத்தமாக grip இருக்காது, அண்ட் அந்த வண்டியை மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. யாருமே வந்து சும்மா அந்த ரேஸ் ஓட்டல, இவங்களுக்கு சேலரி பே பண்ணுறோம், அவங்க லைஃப் இதுலேயே செட்டில் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஃப்யூச்சரில் இருக்கனால தான் வந்து ஓட்டுறாங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஸ்பான்சர்ஸ் இந்த உள்ளே வர்றாங்கன்னா எதுக்குன்னா அவங்களுக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்குது, அதெல்லாம் பண்ணுறதுனால ஓட்ட முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் ரேசஸ் மட்டும் இல்லை, இன்ஜினியரிங் டிபெண்ட் இருக்குது. ஒரு கம்பெனி வந்து ஒரு R&D பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் ரேஸில் டெவலப் பண்ணுற பார்ட்ஸ் எல்லாமே தான் நீங்கள் வந்து ரோட்டில் ஓடுற பைக்லேயே வருது. நாங்கள் டெஸ்ட் பண்ணி இது பண்ணி அது ஒரு என்ன சொல்ல ப்ரூவன் பார்ட்னதுக்கப்புறம் தான் ரோட்டுக்கே இந்த டெக்னாலஜியை கொடுக்க முடியும். ஸோ இந்த ரேஸ் தான் மேஜர் அடிப்படை. ஒரு R&D டெவலப் பண்ணுறதுக்கு, ஒரு பைக் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு அடிப்படை ரேஸ் தான். அது உலகம் மூலமாக அப்படி தான் இருக்குது. இந்தியாவில் தான் இப்போ தான் அப்கமிங். ஏன்னா இந்தியாவில் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300cc 400cc வருது. பட் அங்கே அப்படி கிடையாது. அங்கே ரேஸில் டெவலப் பண்ணுற பார்ட்ஸ் எல்லாமே தான் ரோடுக்கு வர டெக்னாலஜி வருது. அந்த ரோடுக்கு வர டெக்னாலஜி வந்து இன்னும் மக்களுக்கு பெட்டராக இருக்குது. ஃபியூல் எஃபிஷியன்சி ஆகட்டும், ரிலேபிலிட்டி ஆகட்டும், எல்லாமே அதை ப்ரூவ் பண்ணுது. சரி, இப்போ இவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரொஃபஷனலாக இருக்கனால அந்த விஷயத்த சொல்கிறாங்க. நீங்கள் நேரடியாக பார்த்த அளவில் என்ன மாதிரியான பாதிப்புகளை பார்த்துருக்கீங்க? சேலத்திலிருந்து ஒரு பஸ்ஸு தருமபுரி நோக்கி போயிட்டுருக்கு. பெங்களூர்லேருந்து ஒரு ஆம்னி பஸ்ஸு கேரளாவை நோக்கி போயிட்டுருக்கு. இடையில் வரும்போது ஒரு பைக்கு தான் காரணம். ஒரு செகண்ட் மிஸ் ஆகிட்டு கர்நாடகாவிலேருந்து வந்த பஸ்ஸு கேரளா போயிட்டுருக்கும்போது ரேக்கை தவறி அந்த திட்டை தாண்டி
ஆப்போசிட்டில் தருமபுரி போயிட்டுருக்கிற அந்த பஸ்ஸுக்கு அந்த பஸ்ஸு கொண்டு போய் எடுத்துரு சார். 14 பேர் ஸ்பாட் அவுட் சார். அதுக்கு காரணம் மெயின் அந்த பைக்கு தான் சார். அந்த கட்டுப்பாடு, சாலை கட்டுப்பாடு மக்கள் மேக்ஸிமம் வந்து யாருக்கும் தெரியாது. டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துருப்பாங்க, பாதுகாப்புக்கு போலீஸ் பாதுகாப்புக்கு ரோட்டில் இருந்து பாதுகாப்பு இருக்கும். ஆனால் எல்லா வாலிப பசங்களையும் எல்லா முதியோர்களையும் யாரும் போலீஸ் பாதுகாப்போடு பார்த்துட்டு இருக்க முடியாது. இருந்தாலும் வாலிப வயசு தான் காரணம் இது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு காரணமே. அவங்க ரைடர்ஸ்னால பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி தான் எங்கள் சைடில் இருந்து ஒரு பைக்கர் வந்து ஒரு பொதுமக்கள்னால பாதிக்கப்பட்டார். ஒன்றுமே இல்லை, எங்கள் டீமில் ஓட்டுற ஒரு பையன் தான், அவர் பேர் டேனி. ஓகேங்களா, அவர் ஃபுல் ஹெல்மெட்டு, அவர் ப்ரொஃபஷ்னல் ரைடர். ஓகேங்களா, இதே ஒரு பொதுமக்கள்னால தான் வந்து க்ரீன் லைட் இருக்கப்போ அவங்க கிராஸ் பண்ணி அவர் எடுத்துகிட்டு போய் அவங்கள அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பேரியரில் அடித்து ஹி லாஸ் ஹிஸ் லைஃப். இதே வந்து இது ஒரு பொதுமக்கள்னால தான். ஸோ இப்போ க்ரீன் லைட் இருக்குன்னா அவங்க கிராஸ் பண்ணக்கூடாது. ஸோ அவங்க கிராஸ் பண்ணதுனால ஒரு லைஃபே போயிடுச்சு. என்னோடய அண்ணா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னால் வந்து ஆக்சிடெண்ட் ஆச்சு. அதனால் எங்கள் குடும்பமே வந்து அப்படியே இதாக ஸ்டாப் ஆயிடுச்சு. பைக் ரேஸில் சாதாரணமாக போகையிலேயே ஸ்பீடை தாண்டி போகையில் எங்கள் அண்ணனோட ஒரு காலை வந்து இழக்கிற நிலைமை வந்துச்சு. எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டுக்கு வந்து மூளையே இதாகிடுச்சு. அட் த சேம் டைமில் வந்து எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. நாங்கள் ஒன்றும் பெரிய ஃபேமிலிலாம் இல்லை, நடுத்தர ஃபேமிலி. இப்போ எங்கள் அப்பா வந்து எங்கள் எல்லாருடைய படிப்பை நிப்பாட்டிட்டு, நான் 1 வருஷம் படிக்காமல் இருந்தேன். அப்போ எல்லாருடைய படிப்பை நிப்பாட்டிட்டு தான் எங்கள் அண்ணனை வந்து இது பண்ண முடிஞ்சிச்சு. அதனால் எங்கள் அக்கா அவங்களுடைய லைஃபே சிதைகிற நிலை வந்துச்சு. ரொம்ப 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 1 வருஷத்தில் நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கீழே வந்துட்டோம். பொருளாதாரத்தில் நாங்கள் சாப்பிட்றதுல கூட அது இதாகிடுச்சு. எவ்வளோனா லட்சக்கணக்காக அதை காப்பாற்றினா தான், அது எங்கள் வீட்டில் மூத்த பையன், அதை காப்பாற்றினா தான் எங்கள் வீடு நல்லா இருக்கும். அதை காப்பாற்றினா தான் எங்கள் அப்பா அம்மாவை அதை வச்சு பார்க்க முடியும். அதனால் நாங்கள் ரொம்ப 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 கஷ்டப்பட்டோம். அதனால தான் நான் இங்கே பேச வரணுங்கிறதுக்காக தான், எங்கள் அண்ணாக்காக மட்டும்தான் நான் பேச வந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ எப்பவுமே விபத்து நடக்கும் அப்படின்னு ஒரு இருக்கக்கூடிய இந்த விஷயத்தில் நீங்கள் எப்படி பைக் ரேசர் ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆசை வந்துச்சு? நான் வந்து இது வரைக்கும் என்னோடய கரியரில் மோர் தென் 100 டைம்ஸ் நான் கீழே வந்திருக்கேன். அதுவும் நான் அதில் மேஜராக கீழே வந்தது பார்த்தீங்கன்னா அபவ் 200 ஸ்பீடில் 180 அந்த மாதிரி ரேஞ்சில் கீழே வந்திருக்கேன். அண்ட் எனக்கும் நிறைய சர்ஜரி என் பாடியில் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட லேட்டஸ்ட்டாக நிறைய அடிபட்டிருக்கு. பட் அது வந்து ஒரு ஸ்போர்ட்டுன்னு எடுக்கும் போது இப்போது அதுக்கு நான் போய் கேரம் விளையாட முடியாது. வீரத்தழும்புகள். ஆமாம், என்னோட இப்போ மாடு பிடிக்கிறது வந்து எப்படி ஒரு விஷயம் சொல்கிறாங்களோ அதேமாதிரி எனக்கு இந்த ஸ்போர்ட் நான் லவ் பண்ணுறேன், எனக்கு பிடிச்சிருக்கு. அதேமாதிரி ப்ரொஃபஷனலாக பண்ணும்போது கண்டிப்பாக அடிப்படும். எனக்கு அடிப்படுமே அப்படின்னு நான் யோசிச்சேன்னா இந்த ஸ்போர்ட் நான் பண்ணவும் முடியாது. ஸ்பீட் த்ரில் தான் சார் எல்லாருக்கும் அது பிடிச்சது தான். நாங்கள் ப்ரொஃபஷனலாக பண்ணுறோம், சில பேர் தெருவில் பண்ணுறாங்க. நான் வந்து என் சின்ன வயசு ஆசை டிவியில் நிறைய பார்ப்பேன். அப்போது அது பார்த்துட்டு எனக்கு ஒரு ஆசை, நான் ஒரு ரேசர் ஆகணும் அப்படின்னு. ஸோ அதுக்கான கரெக்டான வேலை எப்படி போகணுன்னு பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி ட்ராக்கு இதெல்லாம் இருந்தது. சரி, பெரிய ரேசர் ஆகணும்னு என்னோடய ட்ரீம். ஸோ நான் இப்போ வந்து ப்ரொஃபஷனல் ரேசராக இது பண்ணி அந்த இதில் கலந்துக்கிட்டு இருக்கேன். நான் வந்து எம்டெக் பண்ணுறேன். ஏஆர்ஐ ஆட்டோமோட்டிவ் ரிசர்ச் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா இன் புனே ஹோம். அவங்க தான் சர்டிஃபிகேஷன் ஏஜென்சி. இந்தியாவில் எந்த வண்டி ஓட்டுறதா இருந்தாலும் அவங்க தான் சர்டிஃபை பண்ணணும். என்னோடய ஓன் R&D நானே பில்ட் பண்ணோம் வெஹிக்கிள் டோட்டலான்றதுக்காக நான் வந்து ரேசிங்கில் வந்தேன். என்னோடய ப்ராடக்ட் நானே பண்ணி பெஸ்ட் பண்ணுறதுக்காக. உண்மையாக இந்த மாதிரி மோட்டர் ரேஸ் ப்ரொஃபஷனல் ஓட்டுறவங்களாக இருக்கட்டும், ஸ்ட்ரீட்டில் ஓட்டுறோம், நீங்கள் அவங்கள எப்படி பார்க்குறீங்க? அவங்க வேகமாக ஓட்டிகிட்டு போகிறதுனால நாங்கள் அவங்கள பார்க்குறோன்னு அவசியம் இல்லை. ஸ்லோவாக ஓட்டிகிட்டு போனாவே தான் அவங்க மூஞ்சி தெரியும். வேகமாக ஓட்டிகிட்டு போனால் எப்படி தெரியும்? அவங்க வந்து எங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்கள நாங்கள் பார்ப்போம், இல்லைன்னு சொல்லலை. அவங்க எங்களை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா எங்களை மட்டும் கரெக்ட் பண்ணணும்னா வண்டி ஓட்டுங்க, எங்கள் ஃபேமிலியை கரெக்ட் பண்ணணும் லாரி எடுத்துகிட்டு வாங்க, எல்லாருமே பொண்ணுங்க திரும்பி பார்க்கறது பைக் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டானேன்னு கடை, யார் பெற்ற பிள்ளையோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது, எங்கே போய் முட்டை போகுது அப்படின்றதுக்காக தான் பார்க்குறாங்களே தவிர பொண்ணுங்க இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்க. பொண்ணுங்க கவர் பண்ணுறதுக்காக வந்து பைக்கை ஃபாஸ்ட்டாக ஓட்டுறான்னு இப்போ இவங்களும் சொன்னாங்களே, கரெக்ட் பண்ணுறதுக்காக வந்து லாரியே கொண்டு அவங்க ஃபேமிலியே கூப்பிட்டு போகலான்ட்டு. நாங்கள் என்ன கேட்குறோம், பைக்கில் சரி கரெக்ட் பண்ணிட்டோம், பைக்கில் வந்ததுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க தெரியுங்களா, ஏன்டா ஃபாஸ்ட்டாக ஓட்ட மாட்டேற, எருமை மாடு மாரி வண்டி ஓட்டுற. இப்போ எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தவங்க ஓட்டுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆனாலும் எங்களுக்கு அவசியம் இல்லை. அந்த மாதிரி நீ எவ்வளோ ஸ்பீட்னா போங்க, நீங்கள் எவ்வளோ சீனானா இருந்துக்குங்க. அதே அந்த பைக்கை எங்கள் அண்ணனோ எங்கள் அப்பாவோ எனக்கு சம்மந்தப்பட்டவங்க யாராச்சும் எடுத்தாங்கன்னா உள்ளே ஒரு பயம் இருக்கும். அந்த ஸ்பீடில் போகிற பைக்கை அவங்களுக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளே நல்லபடியாக வந்துடுவாங்களா, அவங்க சேஃப்டியாக போகணும் அப்படின்னு தான் நாங்கள் ஆசைப்படுவோம். எங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க இருக்கணும் போது எங்களுக்கு அந்த கேர் இருக்கும். எனக்கு சம்மந்தம் இல்லை, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் போகிறீங்க, நாங்கள் அதை திரும்பி பார்க்குறோம், அவ்வளோதான். திரும்பி இருக்குன்னா ஒரு வேலை நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தால் மெதுவாக ஓட்ட சொல்லுவேன், சாதாரணமாக தான் வேகமாக ஓட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க, இம்ப்ரெஸ் பண்ண தான் பசங்க ஓட்டுறாங்கன்னு. எதுக்கு பொண்ணுங்க பசங்க இம்ப்ரெஸ் பண்ணவா வண்டி ஓட்டுறோம்?
we are bikers, we are not like we race as a profession and not like இந்த ஸ்ட்ரீட்டில் பண்ணுறது. அது எனக்கும் ஐ ஹேட் அ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் எதுக்கு உள்ளே வந்தேனாக்கா, 2 வருஷம் முன்னாடி வண்டி வாங்கினேன். ஸோ அப்போ வந்து சின்ன பசங்க ஸ்கூல் ஜூனியர்ஸ்லாம் வந்துட்டு அக்கா வாங்கக்கா ரேஸ் ஓட்டிக்கலாம், வாங்கக்கா ரேஸ் ஓட்டிக்கலாம். எனக்கு ஆசை இருக்கும் நம்மளும் ஓட்டணும். பட் ஆனால் நான் அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு ஐ கேவ் அன் அஷ்யூரன்ஸ் லைக் நான் வந்து பைக்லாம் ரொம்ப ஸ்பீடாக போக மாட்டேன், இந்த இதில் தான் போவேன். பட் ஆனால் எனக்கு ஆசை இருக்குப்பா, நான் சான்ஸ் கிடச்சா ஐ வில் கோ டு ரேசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் சான்ஸ். அப்போது ஹோண்டா வந்து தே ஹவ் இன்ட்ரடியூஸ்ட் விமென்ஸ் ரேசிங். ஸோ அப்போது ஒரு சான்ஸில் தான் ஒரு பேஷனோட நம்ம வந்து சேஃபாகவும் இருக்கணும், அப்பா அம்மாவுக்கு வி ஷுட் ஆல்சோ ப்ரூவ் சம்திங் குட் இன் லைஃப், ஒரு நல்ல பைக்கராக வரணும்னு சொல்லிட்டு தான் have made my attempt in protectionோட ஓட்டு. எதாக இருந்தாலும் do it with a protection, don't do without helmet. ஏன்னா நான் எப்போவுமே வெளியில் போகும்போது ஒரு 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 பக்கம் வந்து ஹெல்மெட் எடுத்துகிட்டு ஓட்டணும்னு ஆசையாக இருக்கும். ஏன்னா பெரிய வண்டி ஓட்டுறேன், இல் பி லைக் குட் டு இஃப் பீப்புள் சி அஸ்ன்னு இருக்கும். சில சமயம் வந்துட்டு இட் வில் பி லைக் நோ ஆஸ் எ ப்ரொஃபஷன் வி ஷுட் வேர் பைக். இது கியர்ஸ் போட்டு தான் நான் எப்போவுமே ரைட் போனாலும் ஒரு கியர் எல்லாம் பர்ஃபெக்டாக தான் போகும். ப்ரொஃபஷனலாக போகிற ரேஸ் போகக்கூடிய ஒரு 7 முறை நேஷ்னல் சாம்பியன் இருக்கக்கூடிய இமானுவேல் ஜெப்ராஜ் அவர்கள் நம்மகிட்டே இருக்காங்க. உங்களுடைய ஸ்கூலில் ரோட்டில் எப்படி ஓட்டணும்னு நீங்கள் சொல்லித்தர விஷயங்கள் இருக்கிறதா? இந்த ஸ்ட்ரீட் ரேஸ்க்கும் ப்ரொஃபஷனல் ரேஸ்க்கும் என்ன மாதிரி, ஸ்ட்ரீட் ரேஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஸ்கூலிங் ரேசிங் ஸ்கூல்னு சொல்லும்போது பேசிக் சொல்லிக் கொடுக்குறோம். பேசிக்காக வண்டி எப்படி ஓட்டணும், அது எப்படி பாதுகாப்பாக இருக்கும், இதுக்குரிய காரியங்கள் ரேஸுக்கு சம்மந்தப்பட்டதாக சொல்லிக் கொடுக்குறோம். ஆனால் ரேஸ் ட்ராக்குக்கு ஒருத்தவங்க போயிட்டாங்க அப்படின்னா அந்த புதுசாக ஓட்டுற பொண்ணை விட்டு கேட்கலாம். ஒன்ஸ் ஏ see the speed there, அங்கே ஸ்பீடை பார்த்த உடனே நாங்கள் சாதாரணமாக ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது எங்களுக்கு முன்னாடி போனால் சீப் போனேன், நீ பார்க்குறது நாங்கள் நிறையா பார்த்துட்டோன்ற எண்ணம் தான் எங்களுக்கு இருக்கும். நாங்கள் வந்து எங்கள் 60-40 தான், we don't do, எங்களுக்கு வேறு ஏதாவது ப்ரூவ் பண்ண அவசியம் கிடையாது. அங்கே உட்காந்துருக்க டீமை பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறது எங்கள் வேலையும் கிடையாது. தே ஆர் ப்ரொஃபஷனல்ஸ், வி ஆர் ஆல்சோ ப்ரொஃபஷனல்ஸ். ரெண்டாவது முக்கியமான காரியம் பாதுகாப்பு கவசம்னு சொல்கிற உண்மையான பாதுகாப்பு கவசத்தை போட்டு நாங்கள் ஓட்டிகிட்ருக்கோம். ரெண்டாவது ஹெல்மெட்னா சாதாரண ஹெல்மெட்டும் கிடையாது. ஒவ்வொருத்தருடைய ஹெல்மெட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஹெல்மெட். நம்ம தமிழக அரசாங்கம் கூட வந்து ஹெல்மெட் கட்டாயம்னு சொன்னாங்க. ஹெல்மெட்டுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்குது. நீங்கள் ஹெல்மெட் யூஸ் பண்ணலாம், ஆனால் அந்த ஹெல்மெட் வந்து கரெக்டான சைஸுக்கு ஹெல்மெட் யூஸ் பண்ணுறோமா, அந்த கரெக்டான சைஸ் ஹெல்மெட் யூஸ் பண்ணலன்னா அந்த ஹெல்மெட் வந்து உங்கள் உயிரை பாதுகாக்காது. ஸோ இந்த அவேர்னஸ் யாருக்குமே தெரியாது. ஆனால் அங்கே இருக்க அந்த ப்ரொஃபஷனல் ரேசஸ்க்கு வந்து நம்ம கரெக்டான ஹெல்மெட் தான் யூஸ் பண்ணுறோமா, நம்ம உடம்புல போட்டிருக்க உடை கரெக்டானதா, இதெல்லாம் தெரிஞ்சு ஒருத்தர் கீழே விழுந்தாங்கன்னா ரேஸ் ட்ராக்கில் ஆக்சிடென்ட் ஆகும். எல்லா ஃபீல்டும் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி தான், கிரிக்கெட்டில் ஃப்ராக்சர் ஆகிறது இல்லையா, அது மாதிரி தான். ஆனால் ரோட்டில் ஓட்டும்போது ரேஸ் ட்ராக்குக்கும் ரோட்டுக்கும் பார்க்கும்போது ரோட்டில் அதிகமான விபத்துகள் அதிகம். ஏன் அப்படின்னா பப்ளிக் நீங்கள் போகிற வேகத்துக்கு அவங்களுக்கு தெரியாது, அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ரெண்டாவது பப்ளிக்னும் போது யூ டோன்ட் ஹவ் ரெகுலேஷன்ஸ். உங்களுக்கு இந்த ஸ்பீடுக்குள்ளே தான் போகணும், இல்லை இதுதான் உங்களுக்கு கண்ட்ரோல், இதுக்கு மேலே போக முடியாது. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரீம் ஸ்பீட் போவாங்க. அங்கே உட்காந்துருக்கவங்க எக்ஸ்ட்ரீம் ஸ்பீட் போவாங்க. 200 கூட பார்க்கலாம், 300, ஐ ஹவ் சீன் 300 பார்த்தவங்களும் இருப்பாங்க. அந்த ஸ்பீடில் போனால் கூட வி நோ வாட் டு டூ அண்ட் வாட் நாட் டு டூ. இதை பண்ணலாம், இது பண்ணக்கூடாது. நான் ஒரு கார்னர் வருதுன்னா 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் அங்கே போக முடியாது, அதுக்கு ஸ்லோ பண்ணி தான் ஆகணும். ஆனால் ரோட்டில் ஓட்டுற பசங்களுக்கு அது தெரியாது, அதனால தான் வரது, போய் நேராக இடிப்பாங்க. ரெண்டாவது ரோட்டில் ஓட்டும்போது சாதாரண ஒரு நாய் கிராஸ் பண்ணால் கூட அவங்களுக்கு தான் ஆபத்து. ட்ராக்கில் அதெல்லாம் கிடையாது, ரேஸ் ட்ராக்கில் அதெல்லாம் கிடையாது. ஸோ இதை கம்பேர் பண்ணவே முடியாது. ஆனால் இது முறையா தவறா அப்படின்னு சொல்லி பார்த்தா ப்ரொஃபஷனல் ரேசஸ் நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. இட்ஸ் ஸ்போர்ட், நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியாது. விதிமுறைகள் தெரிஞ்சு அதுக்கான பாதுகாப்பு கவசங்களை எடுத்து முறைப்படி அது நடக்கப்பட்டது. இப்போ எங்கள் ஹெல்மெட்டுக்கும் உங்கள் ஹெல்மெட்டுக்குமே வித்தியாசம், என்ன மாதிரியான பாதுகாப்பு கவசங்கள் நீங்கள் அணிஞ்சிருவீங்க? ரேஸ் ஹெல்மெட்னு பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 35,000 2 லட்சம் வரைக்கும் ஹெல்மெட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ரோட்டில் ஓட்டுறவங்க எனக்கு தெரிஞ்சு யாரும் அந்த எக்ஸ்பென்சிவ் போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா கார்பன் ஃபைபர்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது, சூப்பர் லைட் வெயிட். மொத்தமே வந்து 850 to 950 கிராம்ஸ் தான் இருக்கும், 1 கிலோக்கும் கம்மியாக தான் இருக்கும். அந்த ஹெல்மெட் வந்து எப்படின்னா கரெக்டான அந்த இம்பேக்ட் அதை எடுத்துக்கும். ஹெல்மெட் இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக பைக் ஓட்டிருப்பீங்க, ஒரு ஹெல்மெட் வாங்கி போட்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு கரெக்டான சைஸ் ஹெல்மெட் உங்களுக்கு தெரியுமா? இல்லை இங்கே உட்காந்துருக்கு யாருக்காவது தெரியுமா இதுதான் கரெக்டான சைஸ்? நான் ஹெல்மெட் அழகாக இருக்குது வாங்கி போடுறோம். ஆனால் அந்த ஹெல்மெட்டில் 1 இன்ச் கேப், இந்த பகுதியை தவிர்த்து, இந்த நெத்தி சுற்றி இருக்க பகுதியை தவிர்த்து 1 இன்ச் கேப் அதிகமாக இருந்தாலே நம்ம கீழே விழும்போது இந்த ஹெல்மெட்டே நம்ம தலையே அடிக்கும். அந்த கேப் இருக்கிறதுனால ஹெல்மெட் வந்து டைட்டாக இருக்கணும். இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் டைட்டாக இருக்கும், இங்கே டைட்டாக இருக்கிற பிரச்சனை கிடையாது, இந்த இடத்துல டைட்டாக இருக்கணும். இந்த இடத்துல டைட்டாக இல்லைன்னும் போது நீங்கள் கீழே விடும்போது அந்த ஹெல்மெட் இம்பாக்ட் எடுத்துக்காது, அது பாஸ் பண்ணுது, அந்த இம்பாக்ட் உங்கள் தலைக்கு பாஸ் பண்ணுது, அப்போ அது விபத்தாக முடியும். ஆனால் ரேஸ் ட்ராக்கில் அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க என்ன சைஸ் ஹெல்மெட் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி க்ளவ் அந்த போட்டிருக்க லெதர் சூட் வந்து இப்போதைக்கு இப்போ இந்தியாவில் வந்து கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே 35,000 ஆகுது, அது 3.5 லட்சம் வரைக்கும் போகுது.
குறைஞ்சபட்சம் அங்கே உட்காந்து பார்த்தீங்கன்னா 1.5 லட்சத்துலேருந்து சுமார் ஒருத்தர் வந்து ரேஸ் ஓட்டணும் அப்படின்னா ஒரு பாதுகாப்பு கவசங்கள் மாத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் ரூபா வரைக்கும் செலவு பண்ணுறாங்க முதல் படி ஆரம்பிக்கிறதுக்கு. இதை வந்து இப்போ நிறைய கம்பெனிகளும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, முன் வந்திருக்காங்க கொடுத்து பாதுகாப்பாக ஓட்டுங்கன்னு சொல்கிறேன். ஸ்பான்சர்ஸ் மேனுஃபேக்சர்ஸ் முன் வந்து அவங்களே கொடுத்து நீங்கள் ரோட்டில் ஓட்டாதீங்க, இங்கே வந்து ஓட்டுங்க, உங்களுக்கு டேலண்ட் இருக்கா அதை இங்கே வந்து காட்டுங்க. நீங்கள் வின் பண்ணதுலேயே உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு ஒரு வின்னிங் உங்களுடைய ரேஸ் லைஃப்பில்? மலேசியாவில் ஒரு ரேஸில் 250cc பைக் ஓட்டிட்டு இருக்கும்போது அது ஒரு வெட் ரேஸ், மலை ரேஸு. அதில் ஒரு 18 செகண்ட்ஸ் லீடில் வின் பண்ணேன் சார். அது ஒரு இன்றைக்கும் ஒரு ஸ்ட்ரீட் ரேசஸை நம்ம தடுக்கிறதுக்கே அரசாங்கம் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும், இல்லை ஃபேமிலி என்ன மாதிரி அவேர்னஸ் இந்த பசங்களுக்கு கொடுக்கணும்? ஃபேமிலி தான் சார் மெயின். அரசாங்கத்தை விட ஃபேமிலி தான். அரசாங்கத்தை ப்ளேம் பண்ணுறது வந்து முடியாது. போலீஸ்காரங்க வந்து எல்லா தெருவிலையும் நிற்க முடியாது என்ன தெரிஞ்சு. ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும் அப்பா அம்மா இருக்காங்க. என் பெரிய பையன் வந்து 6 வயசுல இருந்து பைக் ஓட்டிகிட்ருக்கு. இப்போ எனக்கு அது ஆபத்துன்னு தெரிஞ்சால் அந்த பையனுக்கு நான் வண்டி கொடுப்பேன்னா அவனுக்கு நான் முறைப்படி சொல்லிக் கொடுக்குறேன், இப்படி தான் ஓட்டணும்னு சொல்லி. அது ஒரு குறிப்பிட்ட என் பையன் லைசன்ஸ் கிடையாது, அவன் ரோட்டில் ஓட்டலை, அவன் குறிப்பிட்ட இடத்துல ஒரு க்ளோஸ் என்வரன்மெண்ட்டில் வச்சு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். எதுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா, எப்படி நீங்கள் முறைப்படி கற்றுக்கிட்டானும் போது அவன் ரோட்டுக்கு வருவான், அவன் வேகத்தை பார்க்க போகிறது கிடையாது, அவனுக்கு வேகம் முக்கியம் கிடையாது. ரெண்டாவது, நான் சொல்லிக் கொடுக்கல அப்படின்னா நான் அவனை கட்டுப்படுத்தும் போது அவன் மறைமுகமாக போய் கற்றுக்க ஆரம்பிக்கிறான், ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் கற்றுக்க ஆரம்பிக்கிறான். அது தவறான வழியில் போகும். இந்த அவேர்னஸ் பேரண்ட்ஸுக்கு வேணும். ரெண்டாவது அது பசங்களுக்கு பண்ணணும். இந்த ஸ்ட்ரீட் ரேசஸ் எல்லாமே ஒரு தவறான வழியில் பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். கண்டிப்பாக. சரி, தேங்க்யூ. ப்ரொஃபஷனல் ரேசஸை வந்து விட்டுட்டு ஸ்ட்ரீட் ரேசஸை இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்றது தான். இப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஸ்ட்ரீட் ரேஸ் நம்ம வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எந்த பைக் வாங்குகிறோமோ அந்த பைக் கம்பெனிக்காரங்க பப்ளிக் எப்படி பைக் ஓட்டணுன்றது வந்து ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுக்கணும். அதுக்கு தனியாக வந்து ஒரு கிரவுண்ட் எடுத்து சேஃப்டி பர்பஸ் என்ன பண்ணணும், ஹெல்மெட் எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ இது எல்லாமே வந்து அவங்க தான் கற்றுக் கொடுக்கணும். எந்த ஒரு பைக் ஷோரூம்காரையும் வந்து பண்ணுறதே கிடையாது. பைக்கை விற்றமாக போதும், யார் ஓட்டினாலும் யார் எது ஆனாலும் அவங்களுக்கு தேவையான விஷயம். ஸோ இன்சூரன்ஸை பண்ணி விட்டு வண்டியை விட்டுருது, அவ்வளோதான். ஸோ அது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய கொண்டு வரலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து பப்ளிக் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது, சிக்னல் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ ஒரு வண்டி வருதுன்னா அந்த வண்டி ஓவர்டேக் பண்ணு தான் பார்க்குறாங்க. அந்த ஓவர்டேக் பண்ண பிறகு என்ன நடக்கும், முன்னாடி ஒரு வண்டி போயிட்டுருக்கும், அந்த வண்டியை வந்து நம்ம முன்னாடி பிஃபோராக வந்து பிரேக்கிங் பண்ணி சேஃப்டி பண்ணலாம் கிடையாது. அவன் வந்துடானா பரவாயில்ல, அவனை ஓவர்டேக் பண்ணிடலாம், பட் ஆனால் முன்னாடி இருக்கிற வண்டிலேருந்து ஓவர்டேக் பண்ண முடியாது, இடிச்சிக்க வேண்டியது தான். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். தேங்க்யூ மிஸ்டர் ரவி. இப்போ நான் ஒரு அடித்தட்டு குடும்பத்துலேருந்து வரேன். நான் வந்து இப்போ பைக் ரைடராக ஆகணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட போதிய பணம் கிடையாது. ரைடர்ஸ் வந்து அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு கோட்பாடுகள், இவ்வளோ பணம் கட்டினா தான் நீங்கள் கிளப்பில் வர முடியும், இந்த டிசிப்ளினரி இந்த இது ஃபாலோ பண்ணால் தான் நீங்கள் வர முடியும் அப்படின்ற ஒரு செர்டைன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் வைக்கும்போது நாங்கள் வந்து எங்களை மாதிரி அடித்தட்டு மக்கள் ஸ்ட்ரீட் ரேஸ் தான் ஆப்ட் பண்ணுவோம், வேறு வழி இல்லை. பிரதர் சொன்னார் உங்களோட ட்ரீம் அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ரேஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. நீங்கள் உயிரோடு இருக்காத போதே நீங்கள் வந்து ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணி என்ன யூஸ்ன்னு கேட்க வரேன் நான். நீங்கள் வந்து ட்ரீமை நோக்கி ஓடுறீங்க ஓகே, பறக்க சொல்லலை பைக்கில் ஓகே. நீங்கள் பறந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யாருக்காக இருந்தாலும் சரி அந்த பைக்கை வந்து செர்டைன் ஸ்பீடுக்கு மேலே போகும்போது கண்ட்ரோல் கிடைக்காதுங்க. உங்களை மாதிரி எங்களுக்கு அந்த காஸ்ட்லி ஹெல்மெட் வாங்க முடியாது, பைக் வாங்க முடியாது, மாடிஃபை பண்ண முடியாது. பட் ஆனால் உங்களை பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு ஆசை வருதுன்னு. அப்போ தவறு செய்வதற்கு நீங்கள் ஒரு தூண்டுகோலாக இருக்கிறீங்க அப்படின்றாரு. அது எந்த அளவுக்கு உண்மை? எனக்கு வந்து அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான், ஒரு தங்கச்சி இருக்கா. அம்மா வந்து எக்ஸ்போர்ட்டில் வேலை செஞ்சாங்க. நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் மேலே ஸ்கூலில் படிக்க முடியாத ஒரு நிலைமை. நான் சிஎம்பிடி பஸ் இப்போ ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே நான் வேலை செஞ்சுருக்கேன். அந்த போர்ட் ஃபிக்ஸ் பண்ணுறேன், அந்த மாதிரி வேலை நான் செஞ்சுருக்கேன். அண்டு நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுலேருந்து நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். 10 ரூபா சம்பளத்துக்கு நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். பட் நான் இன்றைக்கி ரேசிங்கில் வந்து இந்தியாவில் ஒன் ஆஃப் த டாப் ரைடர் நான். அண்ட் இந்தியாவை வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இட்டாலியன் சாம்பியன்ஷிப், ஸ்பானிஷ், அண்ட் இன்றைக்கி ஏஷியா, இந்த மாதிரி நிறைய சாம்பியன்ஷிப் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன் இந்தியாவிலேருந்து. அண்ட் இன்றைக்கி என்னோடய சொந்த கார் வச்சுருக்கேன். அம்மா வீட்டு வாடகை அம்மா கொடுத்து நான் என்னோடய பர்சனல் இது எல்லாமே ஒரு மந்த்லி ஒரு 70,000 ரூபாய் கமிட்மெண்ட்டை நான் வந்து மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்துருக்கேன். அது வளர்ந்த காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரேசிங். 100% ரேசிங்னால தான் நான் இன்றைக்கி இருக்கிற லெவல். எதுக்கு இந்த பாயிண்ட்டை நான் சொல்கிறேன்னா, அடித்தட்டு மக்கள்னால ரேசிங் ப்ரொஃபஷனலாக பண்ண முடியாதுன்ற கதையே கிடையாது. இன்னொரு எக்ஸாம்பிள், இந்த பையன் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஈவன் அவங்க அப்பா வந்து வாட்ச்மேன் வேலை பார்க்குறவங்க, அவங்க அம்மா வந்து ஒரு நார்மல் வேலை பார்க்குறாங்க. இன்றைக்கி வந்து ஏஷியாவில் ரேஸ் ஓட்டிகிட்ருக்கான். இது மணி வந்து மேட்ரு கிடையாது, ஒன்லி டேலண்ட். நாங்கள் இப்போ ரேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் யாருமே பணக்காரங்க கிடையவே கிடையாது. பார்ட் டைம் ஜாப் பண்ணி சம்பாதிக்கிற காசை தான் நாங்கள் அதில் போய் போடுறோம். இப்போ இந்தமாரி பார்த்தீங்கன்னா இப்போது நேஷ்னல் ரேஸ் நடக்கிறதில்ல, இந்தமாரி 1 பைக் சாம்பியன்ஷிப்னே தனியாக நடத்துகிறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சர்ஸே வந்து ஒரு 20 பைக் தருவாங்க. 20 பைக்கு ப்ளஸ் நீங்கள் ஜபா ஒரு சொன்ன மாரி வந்து ப்ராப்பர் லெதர்ஸு எல்லாமே தராங்க, ரெண்ட்டுக்கு தராங்க. நீங்கள் அந்தமாரி ஓட்டி நீங்கள் அதிலே பெருசாகலாமே. அப்போ ஏன் இப்போ அப்போ அந்தமாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஸ்பான்சர்ஸ் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வருமே. நம்ம குழந்தைங்களை வந்து பெற்றுக்கு கஷ்டப்பட்டு வளர்க்குறதுக்கு வயிற்றுக்குள்ளே வச்சு சுமக்கிறோம்.
ஆனால் வெளியில் பிறந்துட்ட பிறகு அவங்கள பற்றி நம்ம கேர் பண்ணுறது கிடையாது. குழந்தை எங்கே போகுது, என்ன பண்ணுது, சாப்பிடுதா சாப்பிடல, எப்பா டிஃபன் வச்சிட்டேன்ப்பா சாப்பிட்டுடுப்பா, பைக் எடுத்துக்கினியா ஹெல்மெட் போட்டுக்கோ, ஆனால் நீ இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் செய்யணும் இதை தான் சொல்கிறமே ஒழிய உன்னுடைய லைஃபு உன்னுடையதை நீ சிந்தனை செய், புரிஞ்சு நடந்துக்கோ. இவ்வளோ நடக்குது உலகத்தில், இவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, இப்படியெல்லாம் இருக்காங்க சொல்கிறதுக்கு ஒரே ஒரு பேரண்ட்டு காட்டுங்க. நானும் ஒரு அம்மா தான். சூப்பர். பசங்க பசங்க பசங்கன்றோம், குழந்தைங்க ஆசை தான் படம். 10 வருஷத்துக்கு முந்தைய நான் அந்த பக்கம் இருந்திருப்பேன். நான் லேடியாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய கேம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னுடைய வாழ்க்கை என் பிள்ளைங்களை காப்பாற்றுறதுலேயே போயிடுச்சு. எல்லா அப்பா அம்மாவுமே கவனிக்கலன்னு சொல்லலை, கவனிக்கிறாங்க. எல்லாருக்குமே அம்மா இருக்காங்களா, எல்லாருக்குமே அப்பா இருக்காங்களா? கிடையாது. ஹாஸ்டலில் வளர்கிறாங்க, ரோட்டில் வளர்கிறாங்க. அந்த பிள்ளைகள் தன்னை தானே சிந்திக்கணும், நம்மளால் இவங்க என்ன ஆகுறாங்க. பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும் என்பதா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஐயா கருணாநிதி ஐயா, நீங்கள் காவல்துறையில் ஒரு உயர் பொறுப்பில் இருக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்னை மெரினாவில் வந்து காவல் அதிகாரிகள் இருக்கிறார்கள், ஆனால் எல்லா சமயத்திலும் அவங்களால வந்து கட்டுப்படுத்த முடியவில்லை. உயிரிழப்புகள் என்பது வாரத்துக்கு ஒரு 2-3 வந்து நடந்து கொண்டே இருக்க சொல்ல, இந்த ஸ்ட்ரீட் ரேசஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பைக் ஓட்டுறதுங்கிறது உண்மையிலே ரிஸ்க் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இவங்க ப்ரொஃபஷனல் பைக் ரேசருங்கிறனால நிறைய ப்ரிகாஷனோட பண்ணுறாங்கங்கிறாங்க, அதை பார்த்து மக்கள் ரசிக்கலாம், அது தவறு கிடையாது. ஆனால் அவங்க பண்ணுறது இவங்கள பார்த்து போகிறாங்க பாருங்கள். இதை பார்த்துட்டு ஆசை தான், அது கூட அவர் சொன்னார் அதுமாரி பார்த்துட்டு போகக்கூடாதுன்னு. அது வந்து தவிர்க்க முடியாது. இப்போ சினிமாவில் பார்த்துட்டு தான் கூலிப்படை நடு ரோட்டில் வெட்டி போடுறாங்க. இப்போ சினிமாவில் போகிறாங்க வெட்டுறாங்கன்னு இப்போ காப்பி கேட்டுன்னு சொல்லி அது கைண்ட் ஆஃப் ஒரு ஆட்டிடியூடு. உன்னை பார்த்தோன்னே இந்த ரேஸை ஒரு 4 நாளைக்கு பார்த்தாங்கன்னா சாதாரணவங்களுக்கு ஓட்டணுங்கிற மாதிரி இருக்குது. அதேமாதிரி அவங்க இன்னொரு இது சொன்னாங்க, பார்த்த பப்ளிக்கில் வந்து பெண்கள் பார்க்குறாங்கன்னு. அதுவும் உண்மைதான். அது என்னென்னு காரணம் கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஃபால்ஸ் சென்ஸ். இந்த மாதிரி செய்கிறவங்கெல்லாம் அவங்களையும் அறியாமல் யாரோ தன்னை பார்ப்பது மாதிரி நினச்சிக்கிறாங்க. ப்ளே டு த கேலரின்னு டு அட்ராக்ட் த அட்டென்ஷன். அந்த அடாலசன்ட் ஏஜுக்கே உள்ள ஒரு நேச்சர். பஸ்ஸில் ஃபுட்பாலை தூக்கிட்டு போகிறவனுக்கும் அதே நினப்பு தான். என்னமோ பெரிய ஹீரோயிசம், எல்லாரும் அவனை பார்க்குற மாதிரி நினச்சிட்டு, யாரும் பார்க்குறதில்ல, பார்க்குறவங்க மூஞ்ச சுழிச்சிட்டு போவாங்க, என்னடா இப்படி தொங்கிட்டு போகிறானே அப்படின்ட்டு. அதே மாதிரி இப்போ இவங்க ரேஸ் ஓட்டும்போது யாரும் வந்து இவங்க தான் வேகமாக போகிறாங்களா, அந்த போகிற ஸ்பீடில் முகத்தை பார்த்து என்ன பண்ண போகிறாங்க, நான் கேட்ச் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ண ஒன்றும் கிடையாது. இவங்க நினச்சிக்கிறது அப்படி எல்லாரும் தன்னை பார்த்து கொண்டிருப்பதாக, அதுவும் கிடையாது. இதெல்லாம் ஒரு ஃபால்ஸ் சென்ஸு. முக்கியமாக இவங்களுக்கு வந்து அவேர்னஸ் வேணும். இது வந்து ஒரு எந்த நிமிடமும் ஆபத்து வரக்கூடிய ஒன்று அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அந்த கேர்ள் சொன்னாங்க அவங்களுடைய ஃபேமிலியில் ஏற்பட்டது. நிறைய ஃபேமிலி, நான் வந்து டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷனில் அசிஸ்டன்ட் கமிஷனராக இருந்தேன். போய் ஒரு பெண்ணு விழுந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக இறந்துட்டாங்கன்னா அவங்க பேரண்ட்ஸுக்கு தகவல் சொல்கிறதுக்குள்ளே எங்கள் மனசு என்ன பாடுதுன்னு தெரியுங்களா உங்களுக்கு? ஃபோன் பண்ணி சொல்லணும் அவங்க பேரண்ட்ஸுக்கு, இந்த மாதிரி உங்கள் பையன் இங்கே அடிபட்டு இதாகிட்டாருன்னு. அந்த தகவலை சொல்கிறதுக்குள்ளே எங்களுக்கு மனசு சங்கடமாக இருக்கும். அங்கே ஹெட் கான்ஸ்டபிள்கிட்ட சொன்னோம்னா கஷ்டமாக இருக்குது சார், எப்படி சார் சொல்கிறதுன்னு அப்படியே பதறி அடிச்சுட்டு விடையாந்து அந்த பார்ப்பாங்க. அதையெல்லாம் பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி இந்த ரேஸ் ஓட்டுறவங்களுக்குலாம் அந்த மனசு வராது. பைக் ரேஸ் ஓட்டுறவங்களெல்லாம் என்ன பண்ண, வேறு ஒன்றும் வேண்டாம், எல்லாத்தையும் ஒரு வண்டியில் ஏற்றி கொண்டு போய் நியூரோ வார்டு, இந்த ஜிஹெச்சில் இருக்கு பாருங்கள், நியூரோ வார்டில் கொண்டு போய் வரிசையாக பேரட் பண்ணால் போதும். அங்கங்கே அப்படியே இந்த தலையில் அடிபட்டு என்ன செய்கிறான்னு தெரியாமல் காலை இழுத்துக்கிட்டு கையை இழுத்துக்கிட்டு அவங்களுக்கு அது மாதிரி ஆகிடும். எங்கே அடிபட்டு தெரியும், இந்த சைடு அடிபட்டுச்சுன்னா இந்த சைடு போயிடும், இந்த சைடு அடிபட்டு இந்த சைடு போயிடும். தன்னால் காலை இழுத்துக்கிட்டு இருப்பாங்க, ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு, என்ன செய்கிறோம் ஏது பண்ணுறோன்னு தெரியாது. அவங்க ஃபேமிலி பக்கத்தில் இருந்துக்கிட்டு என்னென்ன பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போகணும். என்ன சாதிக்க போகிறோம், என்ன பெரிய திறமை இருக்குது? அது ஒரு இன்ஜின், ஆக்சிலேட்டர் கொடுத்தா ஓட போகுது, பிரேக் பிடிச்சா நிற்க போகுது. உன்னோட திறமை அங்கே என்ன இருக்குது? இவங்க ரேஸ் ப்ரொஃபஷனல் ரேஸ், தட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். தட் இஸ் அ கேம். அவங்க வித் ஆல் ப்ரிகாஷன்ஸ் தே ஆர் டூயிங் இட். அதை வி கேன் என்ஜாய். தட் ஆல்சோ ரிஸ்க் கேம் தான், அது ஒன்றும் இல்லைன்னு சொல்லலாம், ரிஸ்க் கேம் தான். அதை எடுத்து செய்கிறாங்க, அதை பற்றி பரவாயில்ல. ஆனால் அதை பார்த்துட்டு புளியை பாட்டு பூனை சூட போட்டுற கதையா இவங்க ரேஸ் ஓட்டுறதுங்கிறது இட் இஸ் ரொம்ப மாக்கரி. அது வந்து இப்போ போலீஸ் குறை சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரேஸ் ஓட்டுறதையும் நாங்கள் பிடிக்கலாம், ஹெல்மெட் போடாமல் பிடிக்கலாம், லைட்டில் புள்ளி வைக்காமல் போனால் பிடிக்கலாம், எதுக்கு எதை வேணாலும் செய்யலாம்னு சொல்லிட்டு போலீஸுக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் அதையே பார்த்துட்டு இருக்க முடியாது. மல்டிஃபேரியஸ் ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், இப்போது இன்றைக்கி ஒரு மர்டர் கேஸ் ஆச்சு, உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி பிடிச்சாங்கன்னு. எவ்வளோ டீம் ஒர்க் பண்ணதுனால அந்த ஒரு கேஸை பிடிக்க முடிஞ்சிச்சு. இதே மாதிரி எல்லா கேஸுக்கும் பண்ண முடியுமா அவங்களால? இது வந்து ரொம்ப சென்சேஷனலாக போய் பெரிய அளவில் போனதுனால 10 டீமை போட்டு அங்கங்கே விசாரித்தாங்க, பிடிச்சாங்க. எத்தனை கேஸை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது. அந்த மாதிரி யூ கேனாட் ட்ரஸ்ட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட்னு போலீஸுக்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்து போலீஸுன்னா போலீஸுக்கு தேர் ஹேவிங் தேர் ஓன் லிமிடேஷன். போடுறாங்க, கேஸ் போடுறாங்க, மெரினாவில் போடுறாங்க, எலைட் பீச்சில் கேஸ் போடுறாங்க.
போட்டு கொண்டு வந்து உட்கார வச்சு எல்லாம் தான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எப்படா அசந்து போவாங்கன்னு என்னமோ அவர்களுக்காக சட்டம்ங்கிறது எவ்வளவு கடுமையாக வலிமையாக அது அமுல்படுத்தப்படுதுங்கிறதுக்காக அது மதிக்கப்படக்கூடாது. அந்த சட்டத்துக்கு வலிமையான காரணம் இருக்கணும், அமுல்படுத்துவதற்கு வலிமையான காரணம் இருக்கணும். வலிமையான காரணம் என்ன? உயிர். ஒரு உயிர் போகாமல் இருக்கிறதுக்காக போடப்பட்ட சட்டம். அதை மதிக்கிறதுக்கு நீங்கள் தான் மதிக்கணுமே தவிர டிராஃபிக் கான்ஸ்டபிள் என்ன பண்ணுவார்? அவருக்கு கேஸ் போட போகிறாரு, கேஸ் போடலன்னா போயிட போகிறாரு. அவருக்கு இதில் ஒன்றும் முக்கியத்துவம் இல்லை. உயிர் உங்களுடைய உயிர். அதனால் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்கணும். இது நம்ம உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், நம்ம குடும்பத்தை சம்மந்தப்பட்ட விஷயம். நம்ம வீட்டுக்கு போனோம்னா நமக்காக ஒரு குடும்பம் இருக்குது. நம்ம இன்றைக்கி இப்படி இதாக விளையாட்டுத்தனமாக பண்ணிட்டு இறந்துட்டோம்னா நம்ம குடும்பம் பாதிக்கப்படும் நினச்சாங்கன்னா இந்த மாதிரி தவறுகள் செய்ய மாட்டாங்க. தேங்க்யூ மிஸ்டர் ரவீந்திரநாத் சார். காவல்துறை ஏன் இந்த நெட்வொர்க், ஏன்னா இவங்கெல்லாம் சனிக்கிழமை ஒரு இடத்துல கூடுறாங்க, இவங்களுக்கு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு நெட்வொர்க் இருக்குன்றாங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பம் போயிருக்கு. ஒரு உதவி ஆய்வாளர்னுடைய மகன் 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துருக்கான். அப்போ ஏன் இந்த நெட்வொர்க்கை நம்ம ஸ்பாட் அவுட் பண்ணி இதை பண்ண முடியாது? இவங்க ப்ரொஃபஷனலாக எடுத்துக்கிட்டு பைக் ரைடிங் பண்ணுறாங்க, ப்ரொஃபஷனலாக சேஃப் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணுறாங்க, தெரிஞ்சு வீர விளையாட்டுன்னு தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. அது தமிழனுடைய வீர விளையாட்டு பண்ணுறாங்க. இதை நினச்சிக்கிட்டு அவங்க ரோட்டில் பண்ணுறவங்க இவங்களுக்கு இட்ஸ் அ ப்ரொஃபஷன். அவங்களுக்கு வேறு ப்ரொஃபஷன் இருக்கும். சாட்டர்டே சண்டே ஹாபி மாதிரி ஆரம்பித்து அது அப்படியே இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. ரெண்டாவது இந்த இவங்க பைக் ரேஸ் போகிறவங்களுக்கு ஃபேமிலி இதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. என்ஜாய்மெண்ட் போகணும், அவ்வளோதான். ஸ்பீடாக போகணும். இந்த ஸ்பீடில் எவ்வளோ ஸ்பீடில் போய் வின் பண்ண முடியுமோ அந்த மாதிரி. இப்போ போலீஸ் ப்ரிவெண்ட் பண்ணுறது என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நைட்டு போகிறதுனால எல்லா இடத்துலையும் ஜிக்ஜாக்காக பேரிகேட்லாம் போடுறாங்க. ரோடு ஈவனாக இருக்காது. பைக் ரைடிங் போகிறவங்களுக்கு அந்த ரோடு ஈவனாக இருக்காது. ரெண்டாவது சோசியல் அவேர்னஸ் இல்லை. குடிச்சிட்டு பாட்டில் கூட தூக்கி வெளியே போட்டுறாங்க, வாட்டர் பாட்டில் கிடக்குது. போகும்போது லேசாக அடித்தா கூட ஸ்கிட் ஆகி ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. போலீஸை பொறுத்த மட்டும் எல்லா சிக்னல்லையும் கேமரா வச்சு அதுக்கு ஒரு கண்ட்ரோல் ரூம் வச்சுருக்காங்க. கண்ட்ரோல் ரூமில் ஸ்பீடாக போகிறத கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய அஃபென்ஸ் இல்லை. மர்டர் மாதிரி 14 வருஷமோ ஹேங்கிங்கோ கொடுக்குற அஃபென்ஸ் கிடையாது. மேக்ஸிமம் 1000 ருபீஸ் ஃபைன். இவங்க போகிறத சொன்னாங்க, நடுவில் ஒரு போலீஸ்கார் பிடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு படம் போடும்போது கூட எட்டி பிடிக்கிற மாதிரி போடுறீங்க. அப்போ ஆக்சிடென்ட் ஆனால் பப்ளிக் எல்லாம் சேர்ந்து போலீஸை திருப்பிடுவாங்க. என்ன பெரிய உயிர் போகிற காரியம், அந்த பையனோட உயிர் போயிடுச்சு, இது என்ன 1000 ரூபா தானே ஃபைன் அப்படின்ட்டு. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, மைக் இதில் கேமராவில் பார்த்துட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு அவனுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க, ஃபைன் போடுறாங்க. அது வெளியே தெரியறதில்ல. இப்போ நாங்கள் கிராஸ் பண்ணி பிடிச்சோம்னா ஆக்சிடென்ட் இன்னும் அதிகமாகும். ரெண்டாவது பிடிச்சி இவங்க இந்த சவுண்டை ஆல்டர் பண்ணுறதுக்கு இந்த மெக்கானிக் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அந்த சவுண்டரை ஆல்டர் பண்ணி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க வின் பண்ணால் அவனுடைய ப்ரொஃபஷன் டெவலப் ஆகுங்கிறதுக்காகவே அவன் பண்ணுறான். அந்த மாதிரி சவுண்டு மாற்றுறது, இந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக மாற்றினவங்கள அந்த மெக்கானிக்கை பிடிச்சி லைசன்ஸையும் கேன்சல் பண்ணுறாங்க. அது வெளியே தெரிய மாட்டாங்க. இவன் போட்டு இன்னொரு இடத்துல கடை போட்டுட்டு அதே இதை திருப்பி பண்ணிகிட்டு இருக்கிறான். மேக்ஸிமம் போலீஸ் எவ்வளோ ப்ரிவென்ட் பண்ணணுமோ அவ்வளோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க வெளியில் ஒரே யூனிஃபார்ம் போட்டு போகிறதில்ல, திடீர்னு ஆர்கனைஸ் ஆகிட்டு போகிறது தான் இருக்குது. பட் இதுக்குன்னு தனியாக ஒரு ரூட் கேம் இருக்கிற மாதிரி தெரியல. அங்கங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு திடீர்னு பெட் வச்சுட்டு ரைட் பண்ணுறது தான் பழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நன்றி ரமணி சார். நிறைய நீங்கள் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 1988 செக்ஷன் 53, 52, 54, 55 தெளிவாக இருக்குது. 52ல் வாங்கின பைக்கை ஆல்ட்ரு பண்ணக்கூடாது. அது எப்படி இருக்கோ அதை அப்படியே தான் யூஸ் பண்ணணும். யார் ஆல்ட்ரு பண்ணி கொடுக்குறாளோ அவன் மேலே கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கலாம். மோட்டார் வெஹிக்கிள் வந்ததுக்கப்புறம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேஜ்லேயே மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அதை பார்க்கணும். ஆர்சி ரிஜிஸ்டர் ஆகுது. ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் அதில் எல்லா பர்டிகுலரும் உள்ளே வரும். அது வெயிட் என்னென்ன சமாச்சாரங்கள் டிஸ்கிரிப்ஷன் இருக்குன்னு. இதை ஒன்ஸ் அந்த ஆர்சியை இஷ்யூ பண்ணியாச்சுன்னா ஆர்டிஓ ஆஃபீஸில் அதை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது 15 வருஷத்துக்கு. எவ்ரி 5 இயர்ஸ் அதை அங்கேருந்து திருப்பி எஃப்சிக்காக வரணும்னு ஒரு சிஸ்டம் வரணும் முதல்ல அரசு சிஸ்டத்தில். அப்போ வந்தால் ஒரு கண்காணிப்பு இருக்கும். நம்பர் 2 ஆர்டிஓ ஆஃபீஸ். நம்பர் 1 ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேஜ்லேயே இப்படி ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரணும். ஆல்ட்ரேஷன் வந்தால் 7 நாளுக்குள்ளே எழுத்தில் ஆர்டிஓக்கு கொடுக்கணும். சட்டம் 52 இருக்குது. இதை கொடுத்து 7 நாளுக்குள்ளே அவர் பதில் சொல்லினா இட் இஸ் ப்ரிசியூம்டு டு ஹாவ் பீன் அப்ரூவ்டு பை ஆர்டிஓ. அவள் ஆல்ட்ரு பண்ணிக்கலான்னு அர்த்தம். அப்படியும் மீறி அவன் ஏதாவது பண்ணினான்னா சஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்கு. அதையும் மீறி பண்ணினா செக்ஷன் 55ல் ஆர்சியை கேன்சல் பண்ணலான்னு இருக்குது. இது நடைமுறையில் இல்லை. எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் ஒரு அஃபண்டர், அதுக்கு அடுத்தது ஒரு ஆப்ஜெக்ட்டு, அதுக்கு அடுத்தது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, 3 ஓன்னு பேர். இது 3ம் செயல்படணும். இதில் 4 பேர் இன்வால்வ்டு. இந்த ஆர்டிஓ தான் முதல்ல ஆரம்பம். அதுக்கு அடுத்தது வரும்போது மெக்கானிக், அவங்க மாற்றி கொடுக்கறது, சைலன்சரை மாற்றுறது,
அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. ப்ரொஃபஷனலாக பண்ணும்போது அதில் ப்ராப்ளமே இல்லை. ரொம்ப ட்ரெயின்டு பீப்புள், வெல் எக்யூப்டு, நாலேஜபிளாக பண்ணுறாங்க, சேஃப்டியாக. இது மாதிரி ரோட்டில் இருக்கிறவங்க பண்ணும்போது பணத்துக்காக நடக்கிறதாங்க. அது ஆல்ட்ரேஷன் பண்ணால் அது யாருக்குமே, மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டருக்கும் தெரியறதில்லை, போலீஸுக்கும் தெரியறதில்லை, மானிட்டரிங் அத்தாரிட்டி யாருக்குமே தெரியறதில்லை. 15 வருஷத்துக்கு யாரும் அவனுக்கு ஒன்றும் சொல்லவும் இல்லை, எடுத்துன்னு சுற்றுறான். 2வது. 3வது பொல்யூஷன் கண்ட்ரோல். கண்டுக்கிறதே கிடையாது. என் ஜென்மாலே எனக்கு 62 வயசு, ஒரு கேஸ் கூட இந்த பொல்யூஷனில் பைக்கில் போட்டேன்னு பொல்யூஷன் போர்டுலேருந்து ஒரு கேஸ் கூட கிடையாது. நான் நிறைய கேஸ் அப்பியர் ஆகியிருக்கேன் ஹைகோர்ட்டில். பொல்யூஷன் மேலே இப்போ டெம்ப்ட் பண்ணிருக்கா. நான் ஹைகோர்ட்டில் ஒரு ரிட்டை போடணும் பொல்யூஷன் மேலே, ஒரு ரெப்ரசன்டேஷன் அமுச்சுட்டு. எத்தனை ரைட் இன்ஃபர்மேஷனை கோட்டு எத்தனை பேரை பனிஷ் பண்ணியிருக்கேன். இல்லை, இந்த காதுக்கு போகிறது 60 வயசுக்கு மேலே ஒரு சிஸ்டத்தில் காதில் சவுண்டு வர கேட்க முடியாது, குழந்தைகளுக்கு கேட்க முடியாது. அப்படி ஜிக்ஜாட் போட்டு 2 ஆட்டோ மோத விட்டு அவங்க போயிடுவாங்க. இதில் அந்த உயிர் ரொம்ப ப்ரீஷியஸுங்கிறத அவங்களுக்கு அவேர்னஸை கொடுக்கணும். டிராஃபிக் ரூல்னு போட்டு ரோடு சேஃப்டின்னு ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஆரம்பத்திலேருந்தே குழந்தைகளுக்கு ட்ரைனிங் நடந்துட்டு வருது இப்போ டிபார்ட்மெண்ட்டில். இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்தந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய மெக்கானிக் யாருன்னு லிஸ்ட் எடுத்துன்னு இருக்காங்க. சட்டத்தை மதிக்கிறது இல்லை. சட்டத்தை மதிக்கணும். நாம் அந்த வரம்புக்குள்ளே உட்பட்டு செயல்படணும். அப்படின்னாலே எல்லாமே சரியாக போயிடும். இந்த பொல்யூஷன் போர்டுலையும் கவனிக்கிறல. மேலே அப்பா அம்மா அவசியமாக சொல்கிறோம். ரொம்ப அழகாக சொன்னாங்க. அந்த குழந்தைக்கு வாங்கியே கொடுக்கக்கூடாது. இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பைக்ஸ் இருக்குது, அதை ஓட்டட்டும். நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல. மற்றவங்களுக்கு சுதந்திரம், ஃப்ரீடம் இருக்கணும். அன்லிமிட்டெட் ஃப்ரீடம் வுட் லீடு டு வெரி பிக் டேமேஜ். அவங்க குடும்பத்துக்கு மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, அந்த தெருக்கே, அந்த சொசைட்டிக்கே, அந்த நாட்டுக்கே, அந்த ஸ்டேட்டுக்கே கஷ்டத்தை கொடுக்கும். இந்த ஹார்ஸு பவர் தான் வைக்கிறாங்க. இந்த பிரேக் ஹார்ஸ்னு ஒன்று, அப்புறம் ஹார்ஸ் பவர். இந்த இனிஷியலாக அப்படி பைக்கை எடுக்கும்போது ஒரு ஸ்பீடில் போகும், அப்படி ஒரு 20. அதுக்கப்புறம் மேலே தூக்கினா 40-50 போகும். இந்த மெக்கானிக்கினுடைய விஷயம் இப்படி இருக்குமோன்னு என் மனசில் படுறது. அந்த பிரேக் ஹார்ஸை கட் பண்ணிவிட்டு நேர ஹார்ஸ் பவர் கனெக்ட் பண்ணுறாங்க. அப்போது ஃபியூவல் சப்ளைனால் அப்படி வேகமாக பறக்கும்போது ரொம்ப ஜாஸ்தி சவுண்டு வருது. அந்த ஃபோர்ஸும் ஜாஸ்தி இருக்குது, ஸ்பீட் ரேட்டும் ஜாஸ்தி இருக்குது. அது மாதிரி டைன் பண்ணுறது தப்பு. மெக்கானிக்கு நிச்சயமாக பண்ணக்கூடாது. இப்போ அந்த டேட்டா எடுத்துருக்காங்க டிபார்ட்மெண்ட்டில். ஓரளவுக்கு குறையத்துக்கு சான்சஸ் இருக்குது. அடிப்படை சட்டத்தை மதிக்கணும். மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்ட் பண்ணணும், போலீஸ் இன்ஸ்பெக்ட் பண்ணணும். போலீஸ் ஃபீல்டில் நிற்கிறாங்க, மோட்டார் இன்ஸ்பெக்டர் தான் அங்கே அனுமதி கொடுக்கறது. அனுமதியை கொடுத்துட்டு 15 வருஷம் காய பொத்திட்டு இருந்தால் மானிட்டரிங் அத்தாரிட்டியே பண்ணலை. அவங்களுக்கு தான் பவர் உண்டு, போலீஸுக்கு பவர் கிடையாது. இன்வெஸ்டிகேஷன் ஒன்று இருக்குது, டிராஃபிக் ரெகுலேஷன் இருக்குது போலீஸில். ஸோ டிராஃபிக் ரெகுலேஷன், இன்வெஸ்டிகேஷன் ரெண்டும் டிமார்க்கேஷன் இருக்குது. இவங்க ரெகுலேட் பண்ணலாம். ஆக்சிடென்ட் இத்தியாதிகள்னால் இன்வெஸ்டிகேஷன் போகும். பைக்கில் அடிபட்டு சேர்த்தா இன்வெஸ்டிகேஷன் வந்துடும். எவ்வளவு தான் இன்வெஸ்டிகேட் அந்த ரெகுலேஷன் பண்ணணும்னு அவங்க நினச்சா கூட நம்ம ஒத்துமே இருக்கணும். நம்ம அதுக்கு மேலே பப்ளிக் உடனே இன்ஃபார்ம் பண்ணணும். 10 பேர் ரேஸுன்னா உடனே உங்களுக்கு போலீஸுக்கு சொல்லணும். ஒத்துரும் சொல்கிறது கிடையாது. பப்ளிக் அவேர்னஸ் துளி கூட கிடையாது. சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதில் இந்த கைனெட்டிக் எனர்ஜி, அந்த எந்த எனர்ஜி எப்படி போகிறது, இந்த வீல் பேஸ்மெண்ட் எப்படி வந்து நிற்கும், சென்டர் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும், இந்த வீலை தூக்கும்போது அதில் கீழே விடும்போது அந்த ஃப்ரண்ட் வீல் எப்படி இருக்கணும், அப்போ எப்போ பிரேக்கை ரிலீஸ் பண்ணணும், அப்போ அந்த பவர் எந்த நூலத்தில் போய் அங்கே நிற்குங்கிறது அவனுக்கு தெரியும். ஆல் இன்வால்வ்டு சயின்ஸ். அப்சல்யூட்லி கரெக்ட். ஐ டூ அக்ரி வித் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ரமேஷ். என்ன விஷயத்தை பண்ணால் இந்த ஸ்ட்ரீட் ரேஸை நம்ம ஸ்டாப் பண்ணலாம்? அவேர்னஸ் முதல்ல நம்மளுக்கு வேணும். அது அவேர்னஸ் இருந்தால் தான் மற்றவங்களுக்கு நம்ம சொல்ல முடியும். பெற்றோர்களுக்கு அவேர்னஸ் இருக்கணும். கம்ப்ளீட்டாக எல்லா ஸ்ட்ரீட் அசோசியேஷனும் கம்பல்சரியாக அந்த கேமரா வச்சுருந்தாங்கன்னா எனி இல்லீகல் மேட்டர் கேன் பி டேக்கன் கேர். ரேஸுக்குன்னு தனி பைக்கு, இதுக்குன்னு தனி பைக் வந்துடணும். ரேஸ் சோழாவரத்தில் அப்படி ஓடணும். இந்த பைக்கு சேல்ஸே இருக்கக்கூடாது. பஸ்ஸில் கவர்னிங் சிஸ்டம் ஒன்று தனியாக இருக்குது. ஸோ பிரேக் ஆக்சிலேட்டர் இந்த ஸ்பீட் மேலே கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. பட் அது பைக்லேயும் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்றது கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். பைக் ஓட்டுற ரோல் மாடலாக அவங்கள வச்சுருக்காங்க. ஸோ அவங்களே இந்த மாதிரி ஓட்டுற தப்புன்னு விழிப்புணர்வு அவங்க சைட்லேருந்து வந்தால் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவங்க பேரண்ட்ஸ் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். தப்புப்பா, இது செய்யக்கூடாது அப்படி சொல்லிக் கொடுக்கணும். நான் கேட்டேன், உனக்கு இது கரெக்டுன்னு தெரியுதா, அதை பண்ணுமா. ஸோ பெற்றோர்கள் அந்த அவேர்னஸை கொடுக்கணும். அவ்வளோதான். அவங்களுக்கு நம்ம சுதந்திரத்தை கொடுத்து அவங்க தெரியாமல் போய் எது செய்ய போகிறது கிடையாது. நிச்சயமாக. ப்ரொஃபஷனல் பைக் ரேசஸ் எத்தனையோ பேருக்கு பிடிக்கும். ஆனால் இந்த ஸ்ட்ரீட் ரேசஸ்னால அவங்க மேலே இருக்க ஒப்பீனியன் பேடாக போயிடுது. ஸோ ப்ரொஃபஷனல் பைக் ரேசஸ் அவங்கள என்கரேஜ் பண்ணலாம் நிறைய விஷயத்தில். குறிப்பிட்ட பிளேசஸ் அவங்களுக்குன்னு அலாட் பண்ணணும் சார். சின்ன பசங்க முன்னாடி அவங்க பைக் ரேசிங் பண்ணக்கூடாது. ரேசர் யூஸ் பண்ணுற பைக்கை விட சாதாரணமாக ஆர்டினரியாக நம்ம எந்த அளவுக்கு போகணும், அதுக்கு தாண்டி அந்த மிஷின் போகாது. அது ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகிடும். அந்த அளவுக்கு ஒரு மாணவன் செஞ்சான்.
அது நல்லா இருக்கவே தானே அந்த பையனுக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்குறீங்க. ஸ்பீட் கண்ட்ரோல் வந்து பைக்கில் வைக்கணும், நடைமுறைக்கு கொண்டு வரலன்றது தான் என்னுடைய கேள்வி. 2 different types of license வந்து we can implement. One is for professional racers and another is for normal bike riders. இது வந்து ஒவ்வொருத்தவங்களும் நினைக்கணும் அந்த மாதிரி நான் ஒழுங்காக இருக்கணும், டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், கடைப்பிடிக்கணும். அப்படி ஒவ்வொருத்தவங்களும் நினைக்கும் போது தான் நம்ம வந்து சாலை விதிகளை கடைப்பிடிக்கும் போது தான் வந்து விபத்துகளை தவிர்க்க முடியும். ரேஸ் ஓட்டுறதுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் நிறைய இடத்துல இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா இருங்காட்டுக்கோட்டை இருக்குது. ஸோ இப்போ திருச்சியில் இல்லை, மற்ற சிட்டிஸ்லலாம் இல்லை, அங்கங்கே அவங்க கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு சர்க்கியூட் பண்ணி கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி இங்கே போய் ஓட்டுங்கப்பா அப்படின்னு ஒரு க்ளோஸ் என்வைரன்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா விபத்துங்க நிறைய குறையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸ்ட்ரீட் ரேசஸ் குறையறதுக்கு நிறைய சான்சஸ். ஓகே, வெரி குட் ஐடியா. லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு அப்புறமா லைசன்ஸ் கொடுக்கலாம். சார் சொன்ன மாதிரி கவர்மெண்ட்டில் வந்து ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஆர்டிஓ வந்து நாசிக்கில் வந்து அவங்களோட டைனோ டெஸ்டர் வச்சுருக்காங்க. ஆர்டிஓ வந்து எந்த வண்டி வந்து ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரியுதோ அதை வந்து அந்த டைனோவில் போட்டு சப்போஸ் இன்கேஸ் அது ஹார்ஸ் பவர் அதிகமாக இருந்ததுன்னா அந்த வண்டி அங்கேயே சீஸ் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி நாசிக்கில் இருக்குது, பண்ணிகிட்ருக்காங்க. அது கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி எல்லா ஸ்டேட் கொண்டு வரணும். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் ஏஜஸ்லேருந்தே நீங்கள் அந்த டிராஃபிக் ரூல்ஸ்லாம் வந்து சொல்லித்தரலாம். People who are talking about awareness, they should rather focus on their family and friends and tell them if they have the passion for speed, they should go to race track. Okay. Don't stop them. Show them the right direction. Okay. ரெஸ்பான்சிபிள் டிரைவிங் இருந்தாலே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வெரி நைஸ் ஸ்டாப் பண்ணலாம். என்னதான் ரூல்ஸ் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். ரோட்டில் சேஃப்டி மெஷர்ஸ் இல்லாமல் ஓட்டாதீங்க அண்ட் ஆல்சோ அடுத்தவங்களையும் தூண்டாதீங்க. ரவி சார் சொல்லுங்கள். ஒரு வந்து கேட்குறாங்க அப்படின்னா எடுத்துமே நேராக போய்ட்டு வந்து நீங்கள் ரேஸ் ட்ராக்கில் விட மாட்டோம். ஸோ அவங்களுக்கு வந்து நோவஸ் கேட்டகரி இருக்குது, இன்டர்மீடியட் கேட்டகரி இருக்குது, எக்ஸ்பர்ட் கேட்டகரி இருக்குது. ஒருத்தர் ஒரு சிசி தான் ஓட்ட முடியும், எடுத்தவனே போய்ட்டு 500 சிசி ஓட்ட முடியாது. ஸோ இதெல்லாம் நிறைய நாங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதுக்குன்னு லைசன்ஸ் இருக்குது, லைசன்ஸ் இல்லாமல் எங்களை உள்ள விட மாட்டாங்க. லைசன்ஸ் இருக்கணும், அதுக்கும் மெடிக்கல் சர்டிஃபிகேட் எடுக்கணும். ஸோ நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. எல்லாமே வந்து கிளப்பு வந்து ஆர்கனைஸ் பண்ணவே மாட்டாங்க. இன்சூரன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஓட்ட விடவே மாட்டாங்க. ஸோ நிறைய பேரண்ட்ஸ் அதே மாதிரி ஏஜ் கம்மியாக இருக்கிற பசங்க உள்ளே வராங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே சைன் வாங்கி தருவோம். சரி. அதே மாதிரி பார்த்தா எங்களுக்கு டெய்லி குறைஞ்சபட்சம் ஃபேஸ்புக்கில் 20 லைக்ஸ் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. எங்கள் வந்து இந்த மாதிரி கைட் பண்ணுங்கள், எங்களை இந்த மாதிரி கொண்டு போங்க அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க. எங்கள் ஆஃபீஸ் முன்னாடி என்ட்ரன்ஸ் போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா மோட்டார் ஸ்போர்ட்ஸ் வெரி டேஞ்சர்ஸ் தான் போட்டிருப்போம். ஸோ அது ஃபஸ்ட்டு பார்க்க சொல்லுவோம், அதை பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரேசிங் பற்றி எங்கள் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து டீச் அந்த அவேர்னஸை கொண்டு போயிட்டுருக்கோம். ஆமாம். இமானுவல் ஜப்ரா சார் சொல்லுங்கள். ஆர்டிஓ ஃப்ரம் தேர் வி ஷுட் ஸ்டார்ட். அங்கேருந்தே ஒரு 8 போட்டால் பெருசு இல்லை. இன்றைக்கி அந்த 8 போட்டது கூட காசு முடிச்சு 800 முடிச்சிடறாங்க, 8 போடுறது கிடையாது. ஸோ அதை மாற்றி யூ ஷுட் கோ டு அ ப்ராப்பர் ஸ்கூல், யூ டூ இட் 2 days 3 days. அதை முடிச்சுட்டு ஒரு சர்டிஃபிகேட்டோட வாங்க, தென் வில் கிவ்ன்ற மாதிரி அங்கேருந்து ரூட்லேருந்து ஆரம்பிக்கணும் ரோடு பொறுத்த வரைக்கும். தேங்க்யூ ரமணி சார். என்ன மாதிரியான அவேர்னஸ் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்ட்ரீட் ரேஸுங்கிறதே அறவே அழிக்கப்பட வேண்டியது, ஒழிக்கப்பட வேண்டியது. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பைக்கு ஓட்டக்கூடிய நண்பர்கள் இதனுடைய டெப்த்தை புரிஞ்சுண்டு நல் வாழ்க்கைக்கு சட்டத்தை மதித்து மீடியமாக அவன் சக்திக்கு நெரிசலை பார்த்துட்டு ஒழுங்கான டிராஃபிக் ரூலை அப்சர்வ் பண்ணி ஓட்டினான்னா அவங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்கங்கிறது என்னுடைய கருத்து. ரவீந்திரா சார் என்ன பண்ணலான்னு இல்லை, ப்ரொடெக்ஷன் சைட்லேயுமே அதில் எதுக்கு 200 கிலோமீட்டர் போகிற வரைக்கும் ப்ரொவிஷன் கொடுப்பாங்க. சிட்டிக்குள்ளே போகிறாங்க இதுன்னா அது 100 அல்லது 60க்குள்ளே வச்சுட்டு அந்த மாதிரி ரெகுலேட் பண்ணி வெஹிக்கிளை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லலாம். 100 சிசியே போதுங்கும்போது 200 சிசி 400 சிசிக்கெல்லாம் கவர்மெண்ட்டே பெர்மிஷன் கொடுத்து அலோவ் பண்ணுறாங்க. அதனால் இன்னும் ஸ்பீடு அதே கவர்மெண்ட் வந்து ரெகுலேட் பண்ணி வெஹிக்கிள்ஸுடைய ஸ்பீடை குறைக்கிற மாதிரியே பண்ணி கொடுக்கலாம். பேரண்ட்ஸும் நம்ம பையன் காலேஜ் போகிறதுக்கும் வேலைக்கு போகிறதுக்கும் இந்த ஸ்பீடு போகுதுன்னு தெரிஞ்சு அந்த மாதிரி சிசி இருக்கிற வெஹிக்கிள்ஸை வாங்கி கொடுத்தா போதும். ஏன்னா அதே மாதிரி இப்போ கிரவுண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற திருச்சி இந்த மாதிரி மற்ற டவுன்ஸ்லலாம் கிரவுண்ட்ஸ் ரெடி பண்ணி அவேர்னஸ் கிரியேட் பண்ணால் ஸ்பீடாக போகணும்னு இருக்கிற எந்தூசியாசம் இருக்கும், அதில் போய் ஜாயின் பண்ணலாம். டிரைவிங் ஸ்கூல்ஸ் வந்து காருக்கு இருக்கிற மாதிரி 2 வீலர்ஸுக்கு இல்லை. பேரண்ட்ஸை சொல்லிக் கொடுக்குறது, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பைக் வாங்கி கற்றுக்கிட்டு நேராக லைசன்ஸ் வாங்க போயிடுறாங்க. அது இல்லாமல் ப்ராப்பர் ஸ்கூல்ஸ் இருந்து அந்த ஸ்கூல் மூலமாக வரணும்னு சொல்லி அவர் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி ஸ்கூல்ஸை ரெகுலேட் பண்ணி இவ்வளோ தான் ஸ்பீடு போகணுங்கிறதெல்லாம் கற்றுக் கொடுத்து வந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கருணாநிதி சார் சொல்லுங்கள். இந்த இளைஞர்களுக்கு தன்னுடைய உயிரினுடைய மதிப்பு தெரியலன்னு சொல்லணும். இந்த மாதிரி ஒரு ஃபால் சென்ஸில் வண்டியில் தொங்கிட்டு போகிறது, வேகமாக வண்டி ஓட்டுறது எல்லாமே ஒரு இடத்துல பொது இடத்துல ட்ராமேட்டிக்காக பிஹேவ் பண்ணுறாங்க பாருங்கள், ஆர்கியூ பண்ணுறாங்க பாருங்கள். அது கூட இட் இஸ் எ பிளே டு த கேலரி. என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாரும் அவனை பார்க்குற மாதிரி அந்த நினைப்பே அதிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வரணும். அது வந்து கல்லூரியிலையும் பள்ளிகளிலையும் தான் நடத்தணும், ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கணும். நீ நினைக்கிற அதாவது யார் எப்படி திரும்ப வைக்கணும்னா, ஒரு கூலிக்கார பையனோட ஒரு பையன் ஐஏஎஸ் பாஸ் பண்ணுறான், ஒரு விஏஓட பையன் விஏஓ இதுக்காக அழைஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு ஐஏஎஸ் பாஸ் பண்ணுறாரு, ஒரு கண்ணு தெரியாத பொண்ணு ஐஏஎஸ் பாஸ் பண்ணுறது. அப்படி தான் நம்மளை திரும்ப வைக்கணுமே தவிர சும்மா இந்த மாதிரி ஒரு சீப்பான வேலைகளை செய்து கொண்டு ரோட்டில் போயிட்டு. நான் கண்கூடாக பார்த்த ஒரு ஆக்சிடென்ட்டு, ஒரு பைக்கில் அமைதியாக ஒருத்தர் போயிட்டுருக்கார், வேகமாக வந்த ரைட்டில் வந்து ஒரு டக்குன்னு அப்படி லேசாக போனோன்னே அவர் ரைட்டில் போன இடிக்க கூட இல்லை,
பயந்துட்டார். சட்டுன்னு லெஃப்ட்டில் வந்தோன்னே அவரால் இதில் டக்குன்னு 2 வீலுக்கு இடையில் லாரி போயிடுச்சு ரைட் சைடால் விழுந்துட்டார். ஓட்டினவனும் ஒன்றும் தெரியாது, லாரிக்கு காரணம் தெரியாது, அப்பாவியாக போயிட்டு இருந்த ஒருத்தர் விழுந்துட்டார். கண் முன்னால் பச்சை பாஸ் காலேஜிட்டு இந்த ஆக்சிடென்ட் நடந்தது. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? இன்னும் ஒரு அப்பாவியை கொல்வதற்கு என்ன உரிமை இருக்கிறது? உங்களுடைய செயல் ஒரு அப்பாவியினுடைய உயிரை பழி வாங்குறது. இதெல்லாம் உணரணும், இளைஞர்கள் உணரணும். தான் என்னமோ ஒரு ஹீரோயிசமாக இருக்கிற மாதிரி நினைக்கிறதுலேருந்து அவர்கள் வெளியே வர வேண்டும். இந்த வண்டி ஓட்டுகிறவர்கள் வந்து தங்களுக்கு பின்னால் ஒரு குடும்பம் இருக்கிறது, அவர்கள் நம்மை நம்பி இருக்கிறார்கள், நமக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். இப்போ இவங்க போட்டுற ட்ராக் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும்னு தெரியும், ஆனால் ரோடு அந்த மாதிரி இருக்காது. ஆகவே நீங்கள் அவர்களை பார்த்து விட்டு ரோட்டில் அந்த மாதிரி ஓட்டணும் அப்படின்றத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்முடைய சாலைகளினுடைய இது நமக்கே தெரியும், எல்லாமே குண்டும் குழியுமாக தான் இருக்குது. அதனால் அதில் வந்து நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி உண்மையாகவே உங்களுக்கு வேகமாக ஓட்ட வேண்டும் என்று சொன்னால் இமானுவேல் ஜெபராஜ் மாதிரி இன்னும் நிறைய ரேசிங் கிளப்ஸ் இருக்குது, நீங்கள் அதில் சேருங்க, முறையாக பயிற்சி பெறுங்கள். அதற்கான உபகரணங்கள் எல்லாமே இருக்கிறது, அந்த ஆடைகள் எல்லாமே சேஃப்டியான ஆடைகள் எல்லாமே அணிந்து விட்டு பயிற்சி எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு நீங்கள் முயற்சி செல்லுங்கள். வாழ்க்கை என்பது அது இறப்புக்கும் பிறப்புக்கும் இருக்கக்கூடியது அல்ல, அது இறப்புக்கும் புகழுக்கும் இடைப்பட்டது. வாழ்க்கை என்பது சாதிப்பது. சாதனையாளர்களாக இவர்கள் எல்லாமே நான் பார்க்குறேன். சாதிப்பதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறது. உங்களுடைய முடிவை நீங்களே தேடிக்கொள்ளாதீர்கள். நிச்சயமாக இந்த சாலைகளில் இந்த ஸ்ட்ரீட் ரேசஸை நிச்சயமாக அவாய்ட் பண்ணணும். அதற்கு அரசும் நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகாவது பொதுமக்கள், குறிப்பாக பெற்றோர்கள், நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பைக் வாங்கி தருகின்ற போது அவங்க எங்கே இருக்கிறாங்க அந்த ஆக்டிவிட்டீஸை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். நிச்சயமாக உங்களுடைய உயிர் எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்துவதற்காக தான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு விழிப்புணர்வு கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன்.